குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் கடந்த 4ஆம் தேதி புஷ்பா 2 சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட போது நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார். அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்த போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் இறந்தார். அவரது 9 வயது மகன் படுகாயமடைந்து சீரியஸாக உள்ளார். முன்னதாக இச்சம்பவம் பற்றி பேசியிருந்த அல்லு அர்ஜுன், பெண் இறந்தது பற்றி உடனே எனக்கு தெரியவில்லை, அடுத்த நாள்தான் தெரிய வந்தது என கூறியிருந்தார். ஆனால் சம்பவத்தன்று தியேட்டருக்குள் இருந்த அல்லு அர்ஜுனிடம் பெண் இறந்த விஷயத்தை சொல்லி அவரை அங்கிருந்து கிளம்பச் சொன்ன போதும் அவர் உடனடியாக வெளியேறவில்லை என ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் ஆனந்த், கூடுதல் கமிஷனர் ரமேஷ் ஆகியோர் கூறினர். சம்பவம் பற்றி அல்லு அர்ஜுனிடம் போலீசார் கூற முயன்றபோது அவரது மேலாளர், பவுன்சர்கள் தடுத்தனர். அதன்பின் கூடுதல் கமிஷனர் ரமேஷ் நேரடியாக அல்லு அர்ஜுனிடம் தெரிவித்த போதும் படம் முழுவதும் பார்த்துவிட்டுத்தான் செல்வேன் என அவர் கூறினார். பின்னர் நள்ளிரவு 12 மணி அளவில் தியேட்டருக்கு வெளியே குழப்பமான சூழ்நிலை நிலவியதால் கமிஷனரை சென்று அல்லு அர்ஜுனை வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தி அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். அது தொடர்பான சிசிடிவி மற்றும் வீடியோ ஆதாரங்களை திரையிட்டு காட்டினர். ஹைதராபாத் கமிஷனர் ஆனந்த் கூறும்போது, தியேட்டரில் 40-50 பவுன்சர்கள் இருந்தனர். அவர்கள் எவ்வளவு பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். போலீசார் உட்பட அங்கிருந்த அனைவரையும் தள்ளிவிட்டார்கள். பவுன்சர்கள் பெரும்பாலும் அவர்களின் விஐபிக்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். பவுன்சலர்கள் பொதுமக்களை தள்ளிவிடுவது, போலீஸை பணி செய்ய விடாமல் தடுப்பது போன்ற செயலில் ஈடுபட்டால் அதன் விளைவு கடுமையானதாக இருக்கும் என கமிஷனர் எச்சரித்தார்.